ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மெஹந்தியோட ஃபுல்லாக பேசிக் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ பேசிக்கை நம்ம எப்போவுமே ஒரு லைன் தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு ஸ்கின்னோடையே ஒரு மெஹந்தி கொண்டு டச் பண்ணி போடாமல் அந்த ஸ்கின்னுக்கும் நம்ம மெஹந்தி கொண்டுக்கும் ஒரு சின்ன கேப் விடுற மாதிரி, இப்போ நான் போடுற மாதிரி பாருங்கள், ஒரு கேப் விடுற மாதிரி. இப்போ நான் டைரெக்டாக அந்த பேப்பரில் நான் டச் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு கேப் விட்டு அந்த பொசிஷனில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம ஒரு லைன் போடணும்னா அழகாக நம்மளுக்கு லைன் ஈவனாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு லைன் அழகாக வச்சுட்டு அப்படியே இழுத்து விடுங்க. பேப்பரில் டச் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இழுத்தணும். ஒரு லைன் இழுத்து வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு சிங்கிள் லைன் பார்த்தோம். இது நம்ம டபுள் லைனில் ஒரு திக் லைன் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு லைன் நம்ம ஹேண்டில் போடணுன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வராது தான். நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு மெஹந்தி போட ப்ராக்டிஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு ஹேண்டில் அதிகபட்சம் போட்டுகிட்டே இருக்க முடியாது, போட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நீங்கள் இந்த மாதிரி பேப்பர்ஸ், வெட்ஸ், நோட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது டபுள் லைன் போட்டோம்னா அதுக்கு நடுவில் நம்ம ஒரு திக் லைன் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஈவனாகவும் இருக்கும். எடுத்தோடனே நம்ம ஒரு திக் லைன் போடுறோம் அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, ஒரு ஈவனாகவே வராது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த லைன்லாம் போட்டுட்டு இதில் நான் ஒரு பார்டர் டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ பேசிக் டிசைன்லாம் போட்டுட்டு ஒரு ஹேண்டில் நம்ம எப்படி பார்டர் டிசைன் போடுறோம் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த லைன்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு நம்ம ஹம்பு போட போகிறோம். ஹம்பு குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. எப்படி நம்ம ஹம்பு போடுறது அப்படின்னு யோசிப்பீங்க நிறைய பேர். இதை யோசிக்க வேண்டியதே இல்லை. நம்ம சின்ன வயசில் ஒரு ஏபிசிடியில் எம்மு போட்டிருப்போம். அந்த மாதிரி நினச்சி போடுங்க. ஒரு ஸ்மால் லெட்டரில் வரும்ல அந்த மாதிரி தான், ஸ்மால் லெட்டர் ஏபிசிடியில் வரும்ல அந்த மாதிரி. அதேமாதிரி கீழேருந்து அப்பில் ஒரு எண்ணு போடுவோம்ல அந்த மாதிரியும், கீழேருந்து ஒரு யூ போடுவோம்ல அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வச்சு இப்போது பேசிக் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ டாப்பில் நான் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு எதுக்கு போட்டேன்னே தெரியாமல் ஒரு லைன் பார்டர் லைன் இருக்குல்ல, அதில் நான் இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பார்டர் டிசைன் தான் அதில் சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஒரு டாட் வைக்கிறோன்னா எடுத்தோடனே பேப்பரோடு டச் பண்ணி அழுத்தி வைக்காமல் ஒரு லாங் ப்ரெஸ் வச்சுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட் வைங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு ரவுண்டு போடுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ரவுண்டுமே கரெக்டாக வராது அப்படின்றது தான் இருக்கும். அந்த ரவுண்டு எப்படி போடுறதும் அப்படின்றதும் அழகாக கொடுத்துருப்பேன். நம்மளுக்கு ஒரு ரவுண்டு சர்க்கிள் எப்படி போடணுன்றதும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி தான் டாட் வைக்கணும், மறுபடியும் சொல்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு போடுங்க. இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் போடுறோம், ஒரு மண்டிலே டிசைன் போட போகிறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு ரவுண்டு, அப்புறம் ஃபைரல்னால் முறுக்கு போடுவோம்ல ரவுண்டாக, அந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு இதே இப்போது நம்ம இந்த மாதிரி ஃபைரல் இந்த மாதிரியும் போடலாம். நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு டிசைன் சொல்கிறேன், அதுலேயும் நம்ம ஃபைரல் போடலாம். இப்போ இந்த அவுட்லைன் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கு மேலே போடுறோம் அப்படின்னா, என்னடா இது இத்தனை போட்டு காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நம்ம கையில் ஃப்ளவர் டிசைன், மண்டிலே டிசைன்லாம் நிறைய போடுவோம், ட்ரை பண்ணுவோம். அந்த டிசைனுக்கெலாம் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் நான் போட்டு காட்டுறேன். அதுக்கு
வந்து சிம்பிளாகவும் நம்மளுக்கு இந்த பேப்பரில் ட்ரை பண்ணுறோம்னா நம்ம ஹேண்டில் போடும்போது ரொம்ப சிம்பிளாக என்னடா இது இவ்வளோ சீக்கிரம் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு டிசைனும் வந்து நம்ம பேசிக் வந்து எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்குறோமோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டார்டிங் பேசிக் கற்றுக்கிட்ட அப்புறமா தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து போட வரும். அதே மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி தான் நான் டாட் வைக்கிறேன். நல்லா கவனிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி தான் டாட்டே வைக்க முடியும். வச்சா தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லுக்காகவும் நல்லா போல்டாகவும் இருக்கும். இது வந்து ஃபைரல் சொன்னோம்ல, அந்த ஃபைரல் தான். இதை வந்து ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே வந்து கீழே மேலே அப்படியே இழுத்து விடணும். வந்து இதுவும் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் வரும். ஒருத்தரும் போடும்போது வந்து நம்மளுக்கு சரியாக வராது. பாருங்கள், நான் போடும்போதே வந்து 2வது டைம் போடும்போதே இந்த ஃபைரல் வந்து எனக்கே ஒரு மக்கர் பண்ணுது. இந்த மாதிரி போட்டோம்னா வந்து இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் கொடுத்தோம்னா வந்து சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மெஹந்தி டிசைன்லாம் ஒரு ரவுண்டு போட்டு ஒரு ஃபைரல் போட்டு எப்படி போடுறாங்கன்னு. இது வந்து ஒரு ட்ராப்ஸ் தான். இந்த ட்ராப்ஸ் வந்து மேக் பண்ணி இதுலேயும் வந்து ரவுண்ட் போட்டு ட்ராப்ஸ் மேக் பண்ணி இது லீஃப் வந்து பாருங்கள். இந்த லீஃபும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியே வந்து நிறையா வந்து குட்டி குட்டியாக நம்ம ஃபிங்கர்ஸில் வந்து இந்த மாதிரி லீஃப்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபிங்கர்ஸ் வந்து அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் டிசைன் வந்து அதே மாதிரி தான் ஒரு லீஃப் போட்டு இந்த மாதிரி லீஃபும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லீஃப்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அது சொல்லி கொடுக்குறேன். நிறைய லீவ்ஸ் வந்து ஆல்ரெடி நான் என் சேனலில் போட்டும் இருக்கேன். அந்த மாதிரி நிறைய லீவ்ஸ் வந்து உங்களுக்கு வேண்டாம் என் சேனலில் போய் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒன்றொன்றையும் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுறோம் அப்படின்றது தான் முக்கியமே. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதெல்லாம் போட்டோம்ல, இந்த டிசைன் வச்சு நான் வந்து ஒரு பார்டர் டிசைன் தான் உங்களுக்கு மேலே சொன்னோம்ல ரைட் ஹேண்ட் சைடில் போடுறேன். இந்த டிசைன் வச்சு இந்த அவுட்லைன் வந்து நமக்கு ஈஸியாக போடலாம். இப்போ வந்து ஒரு ஃபைரல் போட்டோம்ல, அந்த ஃபைரல் எடுத்து ஹம்பு போட்டு அதுக்கு மேலே போடுங்க. போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஹம்பு மாதிரி போடுங்க. இதை வந்து நம்ம ஒரு ஹேண்டில் போடுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்டர் டிசைனாக ஈஸியாக சிம்பிளாக இப்போ பேசிக் கற்றுக்குங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து ஒன்றொன்றையும் நான் வந்து பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வந்து கீழேயும் வந்து குட்டி குட்டியாக ஹம்பு போடுங்க. ஹம்பு போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டாட் வைங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி தான் டாட் வைக்கணும். வைக்கும்போது அழகாக ஒரு லுக்காகவும் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஃப்ளவர் எப்படி போடுறது, இந்த டிசைன் இப்போ ஆல்ரெடி பேசிக் சொல்லி கொடுத்தல, இதிலிருந்து நம்ம எப்படி ஒரு மண்டேலா டிசைன் வந்து போடுறது அப்படின்னா பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சு ரவுண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு போடுங்க. போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஹம்பு போடுவாங்கள்ல குட்டி குட்டியாக, நான் சொன்னல யூவும் எம்மு இல்லை ஸ்மால் டபுள் யூ அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து அழகாக வந்து ஒரு மண்டேலா டிசைன் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். இதிலிருந்து எப்படி ஒரு பேசிக்கிலேருந்து ஒரு டிசைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். அதேமாதிரி ஒரு ஃபைரல் போடுங்க. பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன கேப் விட்டுட்டு ஃபைரல் போட்டிங்கன்னா இது வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற மண்டேலா டிசைன்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த மாதிரி தான் வந்து லைக் பண்ணுறாங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து யாரும் சொல்லி கொடுப்பாங்களானோ தெரியல. நிறைய பேர் வந்து ஃபீஸ் கட்டியும் வந்து கற்றுக்குறீங்க, அதுவும் ஓகே தான். ஏன் உங்களுக்கு ஃப்ரீயாக அப்படியே உங்களுக்கு கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா என் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணவே போதும். நான் வந்து நிறைய மெத்தடில் சிம்பிள் வந்து டிசைன்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது ஃபாலோ பண்ணியே வந்து என் சேனலை பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் அந்த ஃபைரல் சுற்றியும் வந்து ஹம்பு போடுங்க. ஹம்பு போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து
குட்டி குட்டியாக சென்டரில் லீஃப் ஒரு டாட் வச்சு இழுத்து விடுங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இது வந்து சிம்பிள் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். நிறைய அப்புறம் வந்து டாட் வச்சு இழுத்து விடுங்க. ட்ராப்ஸு, இதை தான் ட்ராப்ஸுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர்